நியூஸு நியூஸு இது கெட்ட நியூஸுடா, பீஸு பீஸு அதை எடுத்து வீசுடா. நியூஸு நியூஸு இது கெட்ட நியூஸுடா, பாசு பாசு எங்க புகழ பேசுடா. எல்லிருந்தா ஊரை கூட்டி வைக்க போடுடா, இல்ல பேஸ்புக்ல எங்களுக்கு வைக்க போடுடா. கிரவுட் பிரசன்ஸ் எனக்கு பெருசா தெரியல, எல்லாரும் கொஞ்சம் ஓரமா வேடி கத்துக்க பாப்போம். தேங்க்யூ. கூட்ட கேசுக்கு தூதாக மாட்டோம், ஊட்டு போட்டு தாங்கட சாத்த மாட்டோம். அரியர் கேசுக்கெல்லாம் கொரியர் கொடுப்பதில்லை, இந்த காசு கொடுத்தவன என்றும் காட்டி கொடுப்பதில்லை. உங்க சங்கடத்தை சொல்லி சம்பளத்தை வாங்குவோம், யாருக்கும் பாரம் இல்லை. நியூஸ் நியூஸ் இது கெட்ட நியூஸ்டா, பீசு பீசு அதை எடுத்து பீசுடா. நியூஸ் நியூஸ் இது கெட்ட நியூஸ்டா, பாசு பாசு எங்க புகழ பேசுடா. தில்லிருந்தா ஊரை கூட்டி மைக்க போடுடா, இல்ல பேஸ்புக்ல எங்களுக்கு ஒரு லைக் ரிவ்யூ. Thank you. நொந்து போன மனச காலி கூதியதுவோம், வெந்து போன புண்ண பன்னால் போட்டு ஆத்துவோம். துட்ட வாங்கிக்கிட்டு நாங்க பிரிப்பதில்லை, இந்த கொள்கை கட்ட பிடிச்சோம் நாங்க கொட்ட விடுறதில்லை. உங்க சங்கடத்தை சொல்லி சம்பளத்தை வாங்குவோம், யாருக்கும் பாரம் இல்லை. நியூஸ் நியூஸ் இது கெட்ட நியூஸ்டா, பீசு பீசு அதை எடுத்து பீசுடா. நீங்க பாட்டு கேட்கணும், உங்க மத்தியில நாங்க ஆடியோவை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தட் வாஸ் தி ஐடியா ஆஃப் டுடேஸ் இவெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் கேபிட்டல் ஃபிலிம் ஒர்க்ஸ் சரண் சார். எனக்கு சொல்ல வார்த்தை கிடையாது, ரொம்ப நன்றி. ஒரு சின்ன படமாக தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசை, அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு பேராக அப்படி ஆட் பண்ணிக்கிட்டே வந்துச்சு. லைக் மதன் கார்கி சார், பாக்யராஜ் சார், எம்எஸ் பாஸ்கர், ஆர்த்தி, ரோபோ சங்கர், படவா கோபி, அப்படி ஒன்று அப்படி ஆட இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்து நிற்கிது. ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் யூ. எனக்கு இப்போ கொடுத்த பொறுப்பு வந்து என்னுடைய ஹீரோஸை வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்றது தான். வந்ததுக்கு நன்றி. அதை தவிர எனக்கு பெருசாக எதுவும் சொல்ல தெரியல. படத்தை தேட்டருக்கு போய் பாருங்கள், நீங்கள் எதிர்பார்க்குற அந்த 3 வார்த்தை வந்து என்னென்னு உங்களுக்கு படத்தை பார்த்துட்டோமா புரியும். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொடியூசர், டைரக்டர், கேமராமேன், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாரும் தேங்க் பண்ணுவாங்க. ரைட்டராக கூப்பிட்டுருந்தாங்க இந்த படத்துக்கு. அப்புறம் நீயே நடிக்கலாமே அப்படின்னு சொன்னப்போ ஓகே ஃபைன் அப்படின்னு இதில் நடித்தேன். எல்லாருக்கும் பணிவான வணக்கம். படத்தின் வெற்றிக்கு பிரார்த்திக்கிறேன். இந்த 3 வாரத்தைன்னு சொன்னதுனால அதை முதல்ல சொல்லிட்டேன். ஸோ இது ஒரு டீம் ஒர்க்கு, எல்லாருமே ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக வேலை பார்த்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து படம் நல்லபடியான ஹியூமர் சென்ஸுங்கிறது நான் நடித்த சீனுகளில் வந்து அதனுடைய கதையினுடைய போக்கு என்னங்கிறது வந்து கிளைமேக்ஸ் வரும்போது தெரிஞ்சது. 3 வார்த்தை தங்கை மதுமிதா சொன்ன மாதிரி சொல்லத்தான் நினைக்கிறேன் இல்லை, எஸ் வி சுப்பையா சொல்லுவார் அந்த 3 வார்த்தை. இந்த படத்தை பற்றி 3 வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னாக்கா நிறைய 3 வார்த்தைகள் சொல்லலாம். என் தங்கையின் அழைப்பு 3 வார்த்தை. அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் எப்போவுமே யங்காக யூத்தாக இருக்கிற மிஸ்டர் சரண், ஐ நீட் டு தேங்க் ஹிம் டு கிவ் ஹிம் திஸ் ஸ்டேஜ். I would like to call him my godfather. நான் அவர்கிட்ட கேட்கல, சாரி சார், சரண் சார். ஸோ அவருக்கு நன்றிங்கிறது ரொம்ப சின்ன வார்த்தை, ஆனால் இன்றைக்கி அதுதான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். நன்றி. சரண் வந்து 2007 ஒரு எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. ஸோ நேராக போனேன். சென்னை 28 படம் எடுக்கிறோம். ஏன்னா நானும் அவரும் வந்து நிறைய இசைக்குழுவில் தான்
என்னை பார்த்துருக்காரு. ஸோ அதனால் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் வந்து சரணுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். எங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சின்ன போர்ஷனாக இருந்தாலும் அந்த படத்தில் நடித்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். மதுமிதா வந்து இந்த பாட்டு வந்து எனக்கு சொல்லும்போது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற ஒரு உரையாடல் தான் இந்த பாட்டு வேணும், அவங்களுக்கு நடுவில் நடக்கிற ஒரு அழகான ஒரு கான்வர்சேஷனாக இந்த பாட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க வந்து முதல்ல எனக்கு இந்த கதையில் படத்தோட மெயின் கான்செப்ட், இந்த ஹீரோஸ் 2 பேர் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதோட கான்செப்ட் வந்து இந்த ஒரு பாட்டில் சொல்லி ஆகணும். இந்த என்டையர் கதை அட் த சேம் டைம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அப்படிலாம் போகக்கூடாது, ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக இது பண்ணணும். ஸோ எனக்கு இந்த பாட்டில் ஒரு லைன்லேயே இந்த படத்தோட கதை இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த படம் வந்து சரண் சார் வந்து டிஓபி கேமராமேன், பிகாஸ் அவர் வந்து மிகப்பெரிய கேமராமேன், வினோத்தோட அசிஸ்டன்ட், பிரமாதமாக பண்ணியிருக்காரு. போன மனச காலி கூதியதுவோம், ரெண்டு போன புண்ண பன்னால் போட்டு ஆத்துவோம், துட்ட வாங்கிக்கிட்டு நாங்க பிரிப்பதில்லை, இந்த கொள்கை கட்ட பிடிச்சோம் நாங்க கொட்ட விடுறதில்லை, உங்க சங்கடத்தை சொல்லி சம்பளத்தை வாங்குவோம், யாருக்கும் பாரம் இல்லை. இது கெட்ட நியூஸ்டா, பீசு பீசு அத எடுத்து பீசுடா.